ஆதியை அந்தமில்லாத ஜோதியே காசி விஸ்வநாதா கருணைக்கடலே உன் கிருபையால் அயோத்தியாவரியை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து இல்லை என்று வரக்கூடியவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வாழ்ந்த எங்களுக்கான தவத்தில் சிறந்தவர் மகாமுனிவரும் என்று சொல்லக்கூடிய விஸ்வாத்திர மகரிஷி அடியெடுத்து வைத்தார் அயோத்தியாவரியை. நாட்டு மக்களுக்கு பொன்பொருளை வாரி வழங்கிக் கொண்டிருந்த எனது மன்னவர் இந்த சந்திரமதியும் நான் பெற்ற மகள் லோகிதாசனை எழுந்தோடி அவர் பாதம் பணிந்து வாருங்கள் சுவாமி, வந்த நோக்கம் யாது கூறுங்கள் சுவாமி என்று கேட்டதின் பலன் நாடு இழக்க வைத்தார், நகர் இழக்க வைத்தார், நாயகனை பிரித்து வேதியருக்கு அடிமைப்படுத்தி வேடிக்கை பார்க்கின்றாயே பராசக்தி. யாருக்கு என்னமா தீங்கிழைத்தோம், எவருக்கு என்னமா தீங்கிழைத்தோம், கூலியை குறைத்தோமா, குறைமாற்றால் இட்டோமா, இல்லை என்று வந்தவரை பின்னே எல்லோரும் வாழ வேண்டும் என்பதை தவிர எந்த நோக்கமும் இல்லாத எங்களை ஏனம்மா துன்பத்திலும் துயரத்திலையும் வாக்க வைக்கின்றார். அசலாத்து மைந்தர்களுடன் நான் பெற்ற செல்வன் லோகிதாசன் வேலவனாந்திரம் சென்றான். பசியோடு சென்ற மகனை காணாமல் ஐயரகத்திலே வீட்டு வழிகளை அப்படியே போட்டுவிட்டு என் பிள்ளையை காணாமல் தேடி வந்திருக்கின்றேன் வீதி வழியே. அசலாத்து மைந்தர்களுக்கும் நான் பெற்ற மகள் லோகிதாசனுக்கும் எந்நாட்டு மக்களுக்கும் இந்த சந்திரமதிக்கும் எண்ணி சான்றோர்களுக்கும் நீதான் துணை இருக்க வேண்டும் தாயே பராசக்தி, நீதான் துணை இருக்க வேண்டும். இன்னமும் பாராமோகம் ஏனம்மா அடிச்சந்தி விடிந்தால் எங்க கத்திலே திடீரென்று சிதார்த்தம் நடக்கப் போகின்றது. அதற்கு வேண்டிய காரை பிரேண்டை முன்னை முற்றை மாவிலை திருப்பி போன்ற சமத்துக்கள் யாவற்றையும் ஏலநாதனம் சென்று பறித்து வர வேண்டும்.
அப்படி என்று சொன்னார். ஐயா, இந்த வீட்டு வழிகளை முடித்துக் கொண்டு மேலவனாந்தரம் சென்று தெற்பை யாவற்றையும் சேகரித்து வருகிறேன் ஐயா. அடி சந்தி, கானகம் நீ சென்று விட்டால் அகத்தில் உள்ள வேலைகளை எல்லாம் யாரடி செய்வது? உன் மகனை போய் வர சொல்லடி என்று சொன்னார். ஐயா, ஒன்னே கண்ணே கண்ணேன்னு நான் பெற்ற மகன் சிறுவனாக இருக்கின்றான் ஐயா. அவன் எப்படி ஐயா மேலவனாந்தரம் சென்று தெற்பை யாவற்றை சேகரித்து வருவான்? தயவு செய்து என்னை அனுப்புங்கள் ஐயா, என் பிள்ளையை விட்டு விடுங்கள் ஐயா என்று கேட்டேன். அடி சந்தி, எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றாய். எதிர்த்து பேசுவதற்காக வெளி கொடுத்து உன்னை வாங்கிடும். காசு என்று பார்க்காமல், பணம் என்று பார்க்காமல் உன்னை விலை கொடுத்து வாங்கினதற்கு எதற்காக என்றால், நாங்கள் சொல்லும் வேலையை கேட்பதற்காகத்தான் என்று என்னை கட்டளையிட்டு அதட்டி விட்டார். என் பெற்ற மகன் என்னையே தாத்தா வஞ்சித்தவன். என் பெற்ற மகன் என்ன சொன்னான்? அம்மா, தாத்தா ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு உங்களை இருக்கிறார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா, எனக்கு பயமாக இருக்கிறது. எனக்கு நான் என்ன செய்வேன் என்று புரியவில்லை என்று என் பிள்ளை என்னை கட்டி அழைத்த கதறி அழுதாள் ஐயா. நான் பெற்ற என் நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொன்னேன். அப்பா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் கொடுத்து ஐயா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவரிட்ட கட்டளை செய்வது கடமை அல்லவா மகனே என்று நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினேன். உலகத்தில் மனிதரின் உதவி நமக்கு இல்லை என்றாலும் அந்த தெய்வ உதவி இருக்கின்றது மகனே. அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும் மகனே என்று என் பிள்ளைக்கு ஆறுதல் சொன்னேன். எப்படி சொல்லி காலமகள் கண்டிருப்பாள் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. Yeah.
சொல்லி மேலவனாந்திர செல்மகனே என்று நான் சொன்னேன். நான் பெற்ற மகன். அம்மா, நான் மேலவனாக செல்கிறேன் அம்மா. தங்கள் பேச்சை தட்ட மாட்டேன் தாயே. ஆனால் எனக்கு பசியாக இருக்கிறது அம்மா. ஐயனிடம் சென்று ஏதேனும் சிறிது உணவு வாங்கி தாருங்கள் தாயே என்று சொன்னார் என் பிள்ளை. ஓடினேன் ஐயா வேதியரே, என்னை அடிமை கொண்ட எஜமானே, நான் பெற்ற மகன் மேலவனாந்திர செல்ல போகின்றான். அவனுக்கு தர முடியாத பசியா இருக்கின்றது ஐயா, சிறிது உணவு தார்கள் ஐயா என்று கேட்டேன். சந்தி, உனக்கு தெரியாதா? திதி முடிய வரை விடிய வரை யாருக்கு அன்னமும் கிடையாது, ஆகாரமும் கிடையாது. உன் மகனை பட்டணியாக பயிர சொல்லடி என்று சொன்னார். ஐயா, என் பிள்ளைக்கு உணவு இல்லை என்று சொல்கிறீர்கள். உணவு இல்லை என்றால் பரவாயில்லை ஐயா, அந்த உணவு வடித்த தண்ணீராவது தார்கள் ஐயா. அந்த உணவு வடித்த தண்ணீரை கூட தர மறுத்து விட்டார். அடிச்சட்டி, உன் மகனுக்கு தாகம் எடுத்தால், உன் மகனுக்கு பசி எடுத்தால், மேலவனாந்திரம் செல்லும் வழியில் ஓடுகிற கங்கை ஒன்று இருக்கின்றது. அந்த கங்கையிலே 3 கை தண்ணீர் மாத்திர 30 தேவர்களை 47 ரிஷிமார்களுக்கு மன்னமிட்டு அமுதமிட்டு எல்லோருக்கும் புத்தாடை கொடுத்து நான் பெற்ற மகன் பிறந்த நாள் அவன் பிறந்து விட்டான் என்று எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி உணவளித்த கையா, இந்த கையினாலே ஒரு பிடி சாதம் கொடுக்க முடியாத பாவியாகிவிட்டேன் என் பிள்ளைக்கு. என் பிள்ளை என்னை பார்த்து கேட்டான், அம்மா பிறந்த நாள் என்று எனக்கு தங்க கிண்ணத்திலே பாலனை பிசைந்து நீலாமுகம் காட்டி உன்னு மகனே ஒரு வாய் வாய்க்க மகனே உணவு என்று சொன்னீர்கள் அம்மா. அன்றைக்கு நான் வாங்க மறுத்து விட்டேன் தாயே. இன்றைக்கு பசிக்குது என்று கேட்டு தங்களால் தர முடியவில்லையா? நான் என்ன செய்வேன் தாயே என்று நான் பெற்ற மகன் என்னை கட்டி அணைத்து கதறி அழுதாடையா. என் பிள்ளை மகனே, விதி என்று ஒன்று இருந்தால் அதை மாற்ற யாராலே முடியும் மகனே, சற்று பொறு மகனே என்று நான் பெற்ற மகனுக்கு எப்படியெல்லாம் ஆசையாக நினைத்தேன். அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கைகளுக்கு உன்னை வைத்து போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே.
பாவியாகிவிட்டேன். செல்மகனே காட்டிற்கு என்று என் பிள்ளையை பார்த்து சொன்னேன். அம்மா, எனக்கு ஒத்தியா போக எனக்கு தெரியாதம்மா. அந்த காடு வடை என்றால் இங்கே இருக்கின்றதே எனக்கு தெரியாதம்மா. தெப்பை என்றால் என்னவென்றே அறியாதம்மா. நான் எப்படி அம்மா சேகரித்து வந்து நான் ஒருவனாக செல்ல வேண்டும்? என் கூட யாரார்மா வருகிறாள் என்று என் பிள்ளை கேட்டால் லோகிதாசன், அப்பா நீ ஒருவனாக செல்ல வேண்டுமா? உங்களோட ராம வரா, சேசு வரா, கோவிந்த வரா, கூட்டாளிமார்கள் அனைவருமே வருகிறார்கள் அப்பா. அவர்கள் கரங்களை பற்றி கொண்டு மேலமனாந்தரம் சென்று தெப்ப யாவற்றை சேகரித்து வா மகனே என்று என் பிள்ளையை அனுப்பி வைத்தேன். அந்த இப்பொழுதாகி என் பிள்ளை காணாமல் வீதி வழியே தவித்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றேன். நான் என்ன செய்வேன்? என்னமோ காணே கூட்டாளிமார்கள் எல்லாம் வருகிறார்கள் அப்பா. சென்று வா மகனே என்று சொல்லி பறக்கின்ற பச்சைகள் எல்லாம் அதது இடங்களுக்கு வந்து விட்டது. என் பிள்ளை காணாமல் தவிக்கின்றேன். இது ஒரு புறம் இருந்தாலும் வேதிற்கு அடிமைப்படுத்தி வைத்து விட்டு எனது மன்னவர் சென்றார். எங்கிருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ, என்ன செய்து கொண்டிருக்கின்றாரோ ஒரு வழியும் புரியாமல் தவிக்கின்றேன், துடிக்கின்றேன். சுவாமி எங்க இருக்கிறீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதோ வந்து விடுகிறேன் தாராவதி. ஐயரகத்திலே இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை உண்டுவிட்டு தாய்க்கு பிள்ளை, பிள்ளைக்கு தாய் துணை, ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள், இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி சென்றீர்கள். இன்னும் காணாமல் நான் தவிக்கின்றேன். உங்கள் முகத்தை பார்க்காமல் என் மனதுக்குள் எப்படியெல்லாம் உங்களை மனக்கோட்டை கட்டி இருக்கின்றேன். One
என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம் சுவாமி. தங்களுடைய மனசுக்குள்ளே எவ்வளவு ஆசை இருக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் படும் துன்பத்தை துயரத்தை எல்லாம் உங்களிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் ஏங்காத நாள் இல்லை சுவாமி. நாங்கள் எங்கே மட்டும் எங்களுடைய கட்டையை தான் வைத்திருக்கின்றோம் சுவாமி. எங்களுடைய உயிரெல்லாம் உங்களை நாடித்தான் இருக்கின்றது சுவாமி. அதுபோல எங்கு இருந்தாலும் எங்களை நினைத்துக் கொண்டு இருப்பீர்கள் என்ற மனக்கோட்டை கட்டிருக்கின்றேன் சுவாமி. உங்களே நினைத்து ah
மைந்தர்களுடைய சத்தம் எல்லாம் கேட்கின்றது. என் பிள்ளை கண்டிப்பாக வருவான் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றேன். நான் என்ன செய்வேன்? எத்திழைத்து போன மகன் என் பிள்ளை வருவான். இப்பொழுது என் பிள்ளையை கட்டி அணைத்து மொத்தம் கொடுக்க போகின்றேன்.